அரசியல் ரீதியாக இந்த முறை தமிழகத்திலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களை அவருக்கு பரிசாக அடுத்த பிறந்த நாளின் போது கொடுப்போம். அதுல எந்த மாற்றம் கிடையாது. வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அடுத்த பிறந்த நாளின் போது சட்டப்பேரவைக்குள்ளாக இருப்பார்கள். அந்த உறுதிமொழியை நாங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம். டபுள் டிஜிட் இரட்டை இலக்கத்தில் எங்கள் எம்எல்ஏக்கள் உள்ளே இருப்பார்கள். தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் வந்து டெல்லியில அது குறிப்பா உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்காங்க. இது அரசியல் வந்து ஒரு பேசு பொருளாவே இருக்கு. ஆமா, நிச்சயமா அரசியல பேசு பொருள் தான். போயிருக்கிறது வந்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், தமிழகத்தில் எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை ஏற்று இருக்கக்கூடியவர். அவர் போய் எங்க கூட்டணி தலைவர் தானே பார்ப்பாரு, எங்க கட்சி தலைவர்கள் தானே பார்க்கணும். வேற யாராவது பார்த்தா தாங்க அரசியல். நாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கோம். கூட்டணி தலைவரை பாக்குறதுல என்னங்க அரசியல் இருக்கு? அதுல வேற அரசியல். அந்த கட்சியில ஏற்கனவே வந்து கடந்த வாரம் வந்து செங்கோட்டை போய் பார்த்துட்டு வந்தாரு. இந்த சூழல்ல ஒரு 10 நாள் கழிச்சு அவர் போய் பாக்குறாரு. அப்படிங்கிற போது இங்க இருக்கிற பிரச்சனை டெல்லியில பேசப்படுதா அப்படிங்கிற அதாவது ஒரு விஷயங்க, எல்லாரும் எங்க கட்சி தலைவர் தான் பார்க்க போறாங்க. டெல்லியில இன்னும் கூட இன்னொருத்தர் இருக்காங்க, அங்க யாரும் போகல. நீங்கெல்லாம் அரசியல் நிருபர்கள் தானே. டெல்லியில இன்னும் கூட கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போகல, எங்ககிட்ட தானே வராங்க. சந்தோஷம் தானே. அரசியல் கட்சி பிரச்சாரம் அப்படிங்கிறது நாங்க இங்க கூட பாக்குறோம். எங்களோட பேனர் அதிகமா வைக்க விட மாட்டாங்க, கட்சி கொடி அதிகமா கட்ட விட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல நாங்க ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா. இப்ப புதுசா அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால இப்ப வந்து உங்களுக்கும் நிறைய தெரியுது எவ்வளவு தூரம் தமிழக அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கெடுபிடி காட்டுகிறார்கள், அங்க வந்து எந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் அப்படிங்கறது இப்ப நீங்க பாக்குறீங்க. இதை நாங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம். உண்ணாவிரதம் நடத்தினா அனுமதி இருக்காது, ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி இருக்காது, பேனர் வச்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்க இங்க பாத்துட்டு இருக்கோங்க தமிழ்நாட்டுல. அந்த பிங்க் பஸ் எல்லாம் என்னைக்காவது வந்து துணை முதலமைச்சர் பார்க்கணும். பிங்க் பெயிண்ட் அடிச்சுட்டா பிங்க் பஸ் ஆயிராதுங்க. அந்த பிங்க் பஸ் வச்சு எப்படியாவது லேடிஸை ஏமாத்தணும்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றதில்லை. ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்று போகுது. அதனால பிங்க் பஸ்ன்னு சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும், இதை வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த அரசு ஊழியர்களுக்கான எப்பவெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுகள் நடக்குதோ, தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறதோ, ஹைலி ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. அரசாங்கம் வந்து எங்கெங்க எதனால இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் நடக்குது, அதுக்கு எப்படி நாம வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து இந்த தேர்வுகளை ஒழுங்கா அனுமதிச்சு அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும். நாங்க தேர்வை நடத்துவோம், கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்? கோர்ட்ல என்ன கிரவுண்ட்ல ஸ்டே கொடுக்கறாங்க, கோர்ட்ல எதனால இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி தேர்வு ஒழுங்கா நேர்மையா நடத்தி வெளிப்படைத்தன்மையோட நடத்தி கொடுத்தா தானே அது அரசாங்கம். டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி தான் எக்ஸாம் இருக்கு. ஆமாங்க. எங்க தரப்புல எங்க மாநில தலைவர் எந்த மாதிரி வராருங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க பாருங்க. இப்பவே சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸ் போயிடும். நிறைய விஷயம் இருக்குதுங்க. இன்னும் ரொம்ப டீடைலா மாநில தலைவரோட சுற்றுப்பயணம் வந்து சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் அதை அறிவிப்பாங்க. சனிக்கிழமை எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய கூட்டம் போடுது அப்படின்னு தொடர்ந்து அரசியல் பேசுறாங்க. கூட்டம் தானே, நம்ம இந்த மாதிரி நிறைய கூட்டத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம்ல நிறைய பேத்துக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.